நெல்லை மாவட்டத்தில் பொங்கல் பண்டிகை கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. புத்தாடை அணிந்து புத்தரிசியில் அதிகாலையிலேயே வீட்டு முன்பு குடும்பத்தோடு சேர்ந்து பொங்கலிட்டு பொதுமக்கள் வழிபாடு நடத்தினர். விவரங்களை செய்தியாளர் ஐயப்பனிடம் கேட்கலாம். ஐயப்பன், பொங்கல் விழா கொண்டாட்டங்கள் எப்படி இருக்காங்க? நிச்சயமா விஷ்ணு, தமிழர் திருநாளான பொங்கல் பண்டிகை உலக தமிழர்கள் வாழும் அனைத்து பகுதிகளும் இன்னைக்கு கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அதாவது இயற்கைக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில தமிழர்கள் யாவரும் அதிகாலையிலே எழுந்து புத்தாடை அணிந்து புத்தரிசி பொங்கல் விடுவார்கள். அதன்படியே நெல்லை மாவட்டத்திலும் அதன்படியே பொங்கல் பண்டிகை கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. அதிகாலையே பொதுமக்கள் எழுந்து வீடுகள் முன்பு பல வண்ண கோலமிட்டு குளித்து புத்தாடையில் புத்தரிசிட்டு குடும்பத்துடன் பொங்கலிட்டனர். மேலும் மண்ணில் விழுந்த கிழங்குகள் வகைகளான சிறுகிழங்கு, சேனை கிழங்கு போன்ற கிழங்கு வகைகளை விளக்கு முன்பு வைத்து பொங்கலிட்ட பானையுடன் வழிபாடு நடத்தினார். பொங்கல் பண்டிகை அதிகாலை முதலே பொங்கலிட்டு கொண்டாடக்கூடிய அந்த காட்சிகளை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் இதே நிலைதான் நீடிக்கக்கூடிய சூழ்நிலையில் நெல்லையில் தற்போதைய நிலவரம் குறித்து நமது செய்தியாளர் ஐயப்பன் வழங்கக்கூடிய தகவல்களை தற்போது நாம் பார்த்தோம். நன்றி ஐயப்பன், உங்களுடைய தகவல்களுக்கு. அவனியாபுரத்தில் ஜல்லிக்கட்டு போட்டிகள் தொடங்கவிருக்கும் நிலையில் அங்கிருக்கும் கள நிலவரங்களை செய்தியாளர் வெற்றியிடம் கேட்கலாம். வெற்றி, இன்னும் சற்று நேரத்தில் அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டியானது தொடங்கவிருக்கிறது. பாதுகாப்பு ஏற்பாடுகளும் சரி, மற்ற ஏற்பாடுகளும் எந்த அளவுக்கு இது மும்முரப்படுத்தப்பட்டிருக்கிறது? லாவண்யா, பண்பாட்டு தலைநகரம் மதுரையில் வீர திருவிழா என்று சொல்லக்கூடிய ஜல்லிக்கட்டு பெருவிழா இன்னும் சற்று நேரத்தில் துவங்க இருக்கிறது. அதுக்கான முழு ஆயத்தத்தில் ஜல்லிக்கட்டு களம் தயாராக இருக்கிறது. மதுரையில் 3 போட்டிகள் நடைபெறுகிறது. அதில் முதல் போட்டியாக அவனியாபுரம் கிராமத்தில் முதல் ஜல்லிக்கட்டாக நடைபெற இருக்கிறது. வாடிவாசல் வழியாக காளைகள் துள்ளி குதித்து பாய்ந்தோடி வருவதற்கு இன்னும் சற்று நேரம் தான் இருக்கிறது. அதற்கான முழு ஏற்பாடு தயாராக கொண்டிருக்கிறது. இன்றைக்கு பொறுத்த வரைக்கும் மொத்தமாக 1004 காளைகளுக்கு அனுமதியானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. 318 வீரர்களுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. தலா 25 மாடுபிடி வீரர்கள் என மொத்தமாக இன்று 12 சுற்றுகளானது நடைபெற இருக்கிறது. மாலை 4 மணி வரைக்கும் 12 சுற்றுகளாக போட்டிகளானது நடைபெற இருக்கிறது. ஒவ்வொரு சுற்றிலும் தலா 25 வீரர்கள் களமிறக்கப்பட இருக்கிறார்கள். ஒவ்வொருவரும் பிடிக்கக்கூடிய ஒவ்வொரு வீரருக்கும் பரிசு மழையானது அறிவிக்கப்படுகிறது. குறிப்பாக பார்க்கும் பொழுது இந்த ஆண்டு முதல் பரிசு பெறக்கூடிய வீரருக்கு கார் மற்றும் அவருக்கு பசுமாடு ஒன்றும் வழங்கப்படுகிறது. முதல் பரிசு வெல்லக்கூடிய காளைக்கு பசுமாடு வழங்கப்படுகிறது. இரண்டாம் பரிசு வெல்லக்கூடிய வீரர் மற்றும் காளைக்கு இருசக்கர வாகனம் வழங்கப்படுகிறது. அதுபோக மாடுகளை சிறப்பாக அணையக்கூடிய வீரர்கள் அனைவருக்கும் அண்டா உள்ளிட்ட வீட்டு உபயோகப் பொருட்கள் அனைத்தும் பரிசுகளாக கொடுக்கப்பட இருக்கிறது. சிறப்பாக விளையாடக்கூடிய காளைகளுக்கும் இதே போல பரிசு மழையானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்றைய தினம் கொரோனா பாதுகாப்பு விதிகளின்படி குறைந்தபட்ச பார்வையாளர்கள் அனுமதிக்கப்பட்டு வீரர்களுக்கு உண்டான அனைத்து உடல் தகுதிகளும் செய்யப்பட்டு போட்டியான துவங்கப்பட இருக்கிறது. சரியாக 8 மணிக்கு அமைச்சர்கள் மூர்த்தி மற்றும் நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் முன்னிலையில் வீரர்கள் உறுதி ஏற்புடன் இந்த விழாவானது துவங்கி நடைபெறக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. இந்த களத்தை பொறுத்தவரைக்கும் இந்த உயர்நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் அவனியாபுரத்தில் இந்த ஆண்டு ஆலோசனை குழு என்ற ஒரு குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. அனைத்து சமுதாய பிரதிநிதிகள் உள்ளடக்கி அந்த குழுவினுடைய மேற்பார்வையில் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெற இருக்கிறது. இந்த களம் என்பது 3 களம் மதுரையில் நடைபெறுகிறது. அவனியாபுரம் பாலமரம், இதுல அவனியாபுரம் ஒரு ஊருக்குள் இருக்கக்கூடிய ஒரு களம் என்பது. இந்த களத்தில் தற்காலிகமான, அதாவது நிரந்தரமான வாடிவாசல் கிடையாது என்பது முக்கியமான ஒரு விஷயம். இங்கு ஒவ்வொரு போட்டியின் போது வாடிவாசல் அமைக்கப்பட்டு அங்கு வீரர்கள் விளையாடுவதற்கான பணிகள் செய்யப்பட்டு தற்காலிகமாக இந்த இடமான ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த வாடிவாசல் முழு தயாராக இருக்கிறது. மாடுகளை அவிழ்த்து விடுவதற்கான பூஜைகள் போடப்பட்டு மாடுகளை அவிழ்த்து அனுப்பக்கூடிய அந்த பணியாளர்களும் தயாராக இருக்கிறார்கள். வீரர்களுக்கு காயம் ஏதும் ஏற்பட்டால், மாடுகளுக்கு காயம் ஏதும் ஏற்பட்டால் அவர்களை உடனடியாக மீட்டு சிகிச்சை அளிப்பதற்குண்டான மருத்துவ குழுக்களும் கால்நடை துறையினரும் தயாராக இருக்கிறார்கள். மாடுகள் வர துவங்கி இருக்கின்றன. வரிசையில் நிற்கக்கூடிய காட்சி நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மொத்தமாக 1000 காளைகளுக்கு அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு காளையாக இன்னும் சற்று நேரத்தில் பாய்ந்து தயாராகி கொண்டிருக்கிறது. முதல் காளையாக
அண்ணா முதல் கால நம்ம கால பேர் என்ன? விக்ரம். முதல் கால பேர் விக்ரம். அந்த மாதிரி பாய தயாரா இருக்காரு அவரு. அண்ணா உங்க காலை எந்த ஊர்ல இருந்து வரீங்க? எவ்வளவு விளையாட்டு ஜெயிச்சிருக்கு? இந்த வருஷம் எவ்வளவு ஆர்வமா இருக்கீங்க? நான் வந்து திருப்பாலையில இருந்துருக்கோம். திருப்பாலையில மாடு ஆன்லைனில் பதிஞ்சோம், முதல் நம்பர் விழுந்திருக்கு. ரொம்ப சந்தோஷம். இது வரைக்கும் மாடு வந்து 6 வாடியில் அடைச்சிருவோம். 6 வாடியிலுமே சிறப்பாக வந்திருக்கு, தம்பி வந்திருக்கு. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அவரு விக்ரம பத்தி சொல்லும் போதே நம்மளுக்குள்ள ஒரு வேகம், ஒரு உற்சாகம் பிறக்குது. 6 இதுவரைக்கும் பல்வேறு வாடிவாசல் இறங்கி அனைத்திலும் வெற்றி வாகை சூடிய விக்ரம் அவனியாபுரத்தில் களமிறங்க இருக்கிறார். அவருடைய உடலில் பார்த்தால் அந்த விக்ரம் படத்தினுடைய அந்த லோகோவினுடைய அமைப்பில் மாட்டினுடைய பெயரை எழுதியிருக்கிறார்கள். மிக ஒரு தனித்துவமாக ஒரு அமைப்பாக இவர்கள் மாட்டை கொண்டு வந்திருப்பது என்பது பார்ப்போரை கவனத்தை ஈர்க்கும் வகையில் இருக்கிறது. 2வது மாடாக இருக்கக்கூடிய ஒரு பெயரை கிடைத்ததானே நம்ம 2ஆம் மாடு பேர் என்ன? பன்ரொட்டி 2.0. போன வருஷம் வந்திருந்தீங்க. இந்த மாட்டுக்கு பேரு வந்து பன்ரொட்டி 2.0. இவங்க அப்பா பேரு பன்ரொட்டி 01 பன்ரொட்டி 1 அவர் பன்ரொட்டி 1, இவர் பன்ரொட்டி 2.0 அவரோட புள்ள அவரு. ஏன்னா பன்ரொட்டி 2.1 பேர் வச்சீங்க? மாடு நல்லா பண்ணா சாப்பிடும். தூசியை சாப்பிட்டதோட பண்ணு அதிகமா சாப்பிடும், அதனால அதுக்கு பண்ணுன்னு பேர் வச்சா. இது அதோட மயனால அதோட பன்ரொட்டி 2.0. எவ்வளவு மாடு இறக்கீங்க? இந்த வருஷம் எவ்வளவு ஜாலியா இருக்கீங்க? போன வருஷம் நல்லா சிறப்பா போச்சு, இந்த வருஷமும் அதே மாதிரி போகும். ரொம்ப சந்தோஷமா அவரு இந்த மாடு வந்து இந்த மாட்டோட அப்பா இருக்காரு, அவர் வந்து பன்ரொட்டி அதிகம் சாப்பிடுவாரா, அதனால இந்த மாட்டுக்கு பேரு பன்ரொட்டி, அவங்க அப்பா பேரு. அதோட புள்ள இவர் பேரு பன்ரொட்டி 2.0. இவரும் போன வருஷம் கலக்கிருக்காரு, இந்த வருஷம் சூப்பரா வேட தயாரா இருக்காரு. அவங்களுடைய உரிமையாளர் சொல்றதை பார்த்திருக்கோம். அடுத்தடுத்து நிறைய மாடுகள் வரிசையில் இருக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். ஒரு பெண் ஒருவருடைய மாட்டை அழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். அக்கா வணக்கம். இந்த உங்க மாட்டு பேர் என்ன? வெள்ளையனை பத்தி சொல்லுங்க, உங்களை பத்தி சொல்லுங்க. எவ்வளவு மாடுகளை இறக்கிறீங்க? எவ்வளவு வாடியில் இறக்கிறீங்க? எல்லா வாடியிலுமே நாங்கள் என் மாடை இறக்கியிருக்கோம். என் மாடு வந்து 5 வயசா இருக்குது. 5 வருஷமா நாங்கள் அவுத்துக்கிட்டு இருக்கோம். பரம்பரை அப்பா சின்ன வயசுல இருந்து மாடு வளர்க்குறாங்க, அதனால எங்களுக்கு அந்த ஆசை வந்துருச்சு, அதனால வளர்த்துக்கிட்டு இருக்கோம். போன வாடியில சைக்கிள், தங்க காசு இதெல்லாம் வாங்குச்சு. இந்த தடவை ஃபர்ஸ்ட் பிரைஸ் வரணும்னு சொல்லிட்டு நாங்கள் இது பண்ணிட்டு இருக்கோம். உங்களை பத்தி சொல்லுங்க. என்ன வயசு? நீங்க எப்படி மாட்டுல ஆர்வம்? எனக்கு வந்து 19 வயசு. அப்பா சின்ன வயசுல இருந்து மாடு வளர்க்குறாங்க, எங்களையும் அந்த மணிக்கே வளர்த்துட்டாங்க. வந்து பொம்பளை பிள்ளை வந்து ஆம்பளை பையன் மணிக்கே இருக்கணும்னு சொல்லி எங்களை வளர்த்துட்டாங்க, அதனால எங்களுக்கும் அந்த தைரியம் வந்துருச்சு. வீர தமிழச்சி என்று ஜல்லிக்கட்டு களங்களில் பெண்கள் மாடு வளர்க்கக்கூடிய பெண்களை அடையாளப்படுத்துவ ஒரு வழக்கம் என்பது இருக்கிறது. அந்த வகையில் நம்முடைய வீர தமிழச்சி அவர்கள் அழைத்து வந்தக்கூடிய வெள்ளையன் காளை மீது ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கிறது. அந்த காளையும் பாய்ந்தோடி விளையாடுவதற்கு முழு தயாராக இருக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். தொடர்ச்சியாக இப்படியே வரிசையாக ஒரு கிலோமீட்டருக்கு மேலாக 1000க்கும் மேற்பட்ட காளைகள் தயாராகக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். தம்பி உங்க கால பேர் என்ன? உங்க கால பேர் என்ன? அவர் ரொம்ப உக்கிரமா இருக்காரா, அதனால பக்கத்துல போக. கருப்பை பத்தி சொல்லுங்க. நீங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்க மாட்டை களத்துல இறக்குறதுக்கு? ரொம்ப நல்லா சந்தோஷமா இருக்கேன். எத்தனை வயசாது உங்களுக்கு? எப்படி இதுல ஆர்வம்? எனக்கு 5 வயசுல இருந்தே ஆர்வம் இருக்கு. எவ்வளவு வாடியில் இறக்கிறீங்க? எப்படி மாடு விளையாடும்? இப்ப முதல் வாங்கிட்டு வந்து. அப்படியா? முதல் முறையாக இந்த மாட்டை கருப்பை இன்னைக்கு வாடியில் இறக்க போறாங்க. இது முதல் முறையாக இறங்குறதுக்கு உண்டான அந்த உக்கிரத்தை பார்க்க முடியுது. இன்னொரு ஒரு முக்கியமான அம்சம், இந்த ஜல்லிக்கட்டு விழா நமக்கு குளிக்கக்கூடிய ஒரு கவனம் என்னன்னா, ஒரு தகவல் என்னவா இருக்குன்னா, இந்த ஆண்டு எந்த ஆண்டும் இல்லாத வகையில் இந்த ஆண்டு ஜல்லிக்கட்டு போட்டிகளுக்கான அந்த ஜல்லிக்கட்டு சார்ந்த ஆர்வம் என்பது மாடுபிடி வீரர்களிடம் சரி, மாட்டு உரிமையாளர்களிடம் சரி அதிகரித்திருக்கக்கூடிய ஒரு நிலையை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். காரணம், ஜல்லிக்கட்டுக்கு இருக்கக்கூடிய அரசியல் சார்ந்த இடையூறுகள் மற்றும் அரசியல் சார்ந்த நடைமுறைகள் காரணமாக அதனுடைய பண்பாட்டு தொடர்ச்சியும் வரலாற்று பெருமிதமும் ஒவ்வொரு ஆண்டும் அதிகரித்து தற்பொழுது ஒரு உச்சகட்டமாக வரலாறு காணாத அளவுக்கான வீரர்களும் மாடுகளும் களமிறக்குவதற்குண்டான ஆர்வத்தில் காண முடிகிறது. இளம் பெண், 19 வயது பெண், 18 வயது மாணவர், அவர்களுக்கெல்லாம் ஜல்லிக்கட்டு மாட்டு மேல அவ்வளவு பெரிய ஆர்வம். அதுவும் குறிப்பா ஜல்லிக்கட்டு போட்டிக்கு பின்னராக இந்த ஆர்வத்தினுடைய அளவு அதிகரித்து எல்லோருக்கும் ஜல்லிக்கட்டு வந்து நம்முடைய அடையாளம் என்பதை தாண்டி நம்முடைய பண்பாட்டுக்கு ஒரு தொடர்ச்சி இருக்கு, அதற்கான வரலாற்று பெருமிதம் இருக்குது, அதை விட்டுறக்கூடாது என்ற ஒரு நினைப்பு அவங்களுக்குள்ள இருக்கிறத பார்க்க முடியுது. அந்த நினைப்பு உள்ளுக்குள்ள அவங்களுக்குள்ள தகிச்சுக்கிட்டே இருக்கு. அந்த தகிப்பினுடைய விளைவுதான் இந்த வருஷம் எந்த வருஷமும் இல்லாத அளவுக்கு கிட்டத்தட்ட 10,000 மாடுகள் விண்ணப்பிச்சிருக்கு, 5,000க்கும் மேற்பட்ட வீரர்கள் விண்ணப்பிச்சிருக்காங்க. மொத்தமாக 15,000 விண்ணப்பங்கள் வந்து அவங்க எல்லாம் அவருடைய தகுதியானவர்கள் எல்லாம் சரிபார்க்கப்பட்டு அவர்களுடைய வீரர்கள் மட்டும் விளையாடுவதற்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. வாடி வாசல் திறந்திருக்கு.
காளை பாய்ந்தோடுவதற்கு தயாராக இருக்கிறது. நாம் ஏற்கனவே சொன்னது போல ஜல்லிக்கட்டு போட்டி என்பது ஒவ்வொரு ஆண்டும் அதனுடைய முக்கியத்துவம் அதிகரித்துக் கொண்டிருக்கூடிய ஒரு விளைவைத்தான் இவ்வளவு மாடுகள் களம் இறங்குவதும் இவ்வளவு வீரர்கள் ஆர்வமாக களம் இறங்குவதும் நாம் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. இன்னொரு ஒரு முக்கியமான அம்சம் என்னவென்றால் நாம் பேட்டி கேட்ட ஒவ்வொருவரும் சார் வணக்கம் சார், மதுரை மாநகர காவல் ஆணையர் அவர்கள் இருக்கார் சார், என்ன அளவுக்கான பாதுகாப்பு ஏற்பாடு செஞ்சிருக்கோம் சார்? நம்ம 1300 காவல் போலீஸ் ஸ்டாஃப் எந்த இஷ்யூ இல்லாம சக்சஸ்ஃபுல்லா பண்றது எல்லா ஆயத்த பணிகளும் செஞ்சிருக்கோம். வேற என்னென்ன விஷயங்கள் சார்? நம்ம கேமரா, சிசிடிவி கேமரா வச்சிருக்கோம். வேற என்னென்ன மாதிரியான விஷயங்கள் வச்சிருக்கோம் சார்? வேற மெடிக்கல் டீம்ஸ் எமர்ஜென்சி ஸ்டாண்ட் பை இருக்கு. 4 டிசி தலைமையில பந்தோபஸ்து போட்டிருக்கு. மெடிக்கல் எமர்ஜென்சி சப்போர்ட்டு எங்களோட அதை வந்து எல்லாரும் சந்தோஷமாக கொண்டாடணும். 0 கேஷுவாலிட்டி, மினிமல் இன்ஜுரி. ஸோ அதுக்குண்டான ரெஸ்பான்ஸ் டீம்ஸ் எல்லாம் ஆயத்தமாக இருக்கிறது சார். இப்போ லாஸ்ட் இயர்லாம் வேற ஏதாவது முறைகேடுகள் நடக்காம, அதாவது போட்டிக்குள்ள வேற ஆள் மாறாட்டங்கள், வேற ஒரு ஃபேக் டோக்கன்ஸ் அந்த மாதிரியோட வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன மாதிரியான ரெகுலேஷன்ஸ், அறிவுரைகள் போலீஸ் கொடுத்துருக்கோம் சார்? இப்போ டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் சார்பாக வந்து QR கோட் பேஸ்ட் தான் டோக்கன்ஸ் கொடுக்குறாங்க. நாட் ஒன்லி ஃபார் த ஃபார் தி புல் டேமர்ஸ்க்கு, மாடு பிடிக்கிறவங்களுக்கும் டோக்கன் பேஸ்டு சிஸ்டம். ஸோ அதை வந்து அந்த என்ட்ரி பாயிண்ட்ஸில் மெடிக்கல் செக்அப் பண்ணுறதுக்கு முன்னாடியே நாங்கள் வந்து போலீஸ் டீம்ஸ் வந்து அதோட லிஸ்ட்டு கம்பேர் பண்ணுவோம். ப்ளஸ் QR கோட் பேஸ்டு வெரிஃபிகேஷன் பண்ணுவோம். ஸோ 2 லெவல் ஆஃப் செக்கிங். தென் அந்த வெட்டினரி சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் செக் பண்ணி தான் மெடிக்கல் டெஸ்ட்டுக்கே அனுப்புகிறோம். ஸோ டபுள் லேயர் ஆஃப் செக்கிங் பண்ணிட்டு தான் அனுப்புகிறோம். ஸோ இந்த தடவை அது மாதிரி ஒரு சான்ஸ் வர்றதுக்கு ரொம்ப வாய்ப்புகள் கம்மி. ரைட், மீறி வரவங்களும் நம்ம போட்டியிலேருந்து அப்புறப்படுத்துற மாதிரி நல்லா இருக்கும், அப்படி தானே சார்? உங்களுக்கு வந்து ஆதென்டிகேட்டடாக ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தால் தான் உள்ளே வர முடியும். புல் டைமர்ஸும் சரி, காளை மாடாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து அந்த டிஸ்ட்ரிக்டோட போர்ட்டலில் என்ட்ரி லாகின் பண்ணி அதை உங்கள் கிரெடென்ஷியல்ஸ் கொடுத்துருந்தா தான் உங்களால் பார்ட்டிசிபேட்டாக பண்ண முடியும். ஓகே சார், தேங்க்யூ சார். மதுரை மாநகர காவல் ஆணையர் திரு நரேந்திரன் நாயர் அவர்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்த்தோம். அதாவது இந்த ஆண்டு எந்தவித அசம்பாவிதம் ஏற்படாத வகையில், வீரருக்கோ மாடுகளுக்கோ எந்தவித பாதிப்பு ஏற்படாத வகையில் போட்டி நடத்துவதற்குண்டான அந்த பாதுகாப்பு நடைமுறைகள் மிக சரியாக செய்யப்பட்டிருக்கிறது என்ற வார்த்தையை தெரிவித்திருக்கிறார். மேலும் யாருக்கும் கடந்த ஆண்டுகளில் இருந்தது போல ஒரு சிறு இடையூறு கூட ஏற்படாத வகையில் முழுமையாக 1200க்கும் மேற்பட்ட காவலர்கள் பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். வளாகம் முழுவதும் சிசிடிவி கேமராவால் கண்காணிக்கப்படுகிறது. இதில் இன்னொரு குறிப்பான அம்சம் என்னவென்றால், இந்த ஆண்டு டோக்கன் கொடுக்கும் பொழுது அதில் ஆதார் எண், வீரருடைய புகைப்படம், மாட்டு உரிமையாளருடைய இருக்கிற புகைப்படம் ஆகியவை வந்திருக்கிறது. அந்த விவரங்களுடன் சேர்த்து ஆதார் மற்றும் QR கோடு வசதியும் அதில் இணைக்கப்பட்டிருக்கிறது. எனவே வேறு யாரும் முறைகேடுகள் ஈடுபட முடியாத ஒரு முறைகேடு தவிர்ப்பதற்காக நடைமுறை பின்பற்றப்படுகிறது. அதையும் முழுமையாக பரிசோதித்த பின்பே, ஆய்வுக்கு உட்படுத்திய பின்பே வீரர்களையும் மாடு உரிமையாளர்களும் போட்டிக்கு அனுமதிப்பதாக திரு நரேந்திரன் நாயர் அவர்கள் மதுரை மாநகர காவல் ஆணையர் தெரிவித்ததை பார்த்தோம். இன்னொரு குறிப்பான அம்சம் என்னவென்றால், இந்த வேற ஏதும் முறைகேடு ஈடுபடக்கூடியவர்களை உடனடியாக போட்டியில் இருந்து அப்புறப்படுத்துவதற்கான உத்தரவும் காவல்துறைக்கு கொடுக்கப்பட்டிருக்கு என்பதை மாநகர காவல் ஆணையர் தெரிவித்ததை பார்த்தோம். சரி, மொத்தமாக விழா களம் சூடுபிடிக்க துவங்கி இருக்கிறது. அனைத்து அரசு பிரதிநிதிகள் மற்றும் அரசு அதிகாரிகள், காவலர்கள், ஊடகத்தினர் ஒரு மிகுந்த உற்சாகத்தோடு இந்த இடத்தில் நிற்கக்கூடிய ஒரு காட்சி நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இன்னும் சற்று நேரத்தில் சரியாக 8 மணிக்கு போட்டியானது துவங்க இருக்கிறது. அமைச்சர்கள் மூர்த்தி, வணிகவரித்துறை அமைச்சர் மூர்த்தி மற்றும் நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் முன்னிலையில் வீரர்களுடைய உறுதி ஏற்பு நிகழ்வுக்கு பின்னதாக சரியாக 8 மணிக்கு போட்டி துவங்க இருக்கிறது. 1004 மாடுகளுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. 318 வீரர்களுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு சுற்றும் 25 வீரர்கள் களமிறக்கப்பட்டிருக்கிறார்கள். மொத்தமாக 12 சுற்று நடைபெற இருக்கிறது. முதல் 10 சுற்று என்பது 45 நிமிடமும், கடைசி 2 சுற்று 1 மணி நேரம் நடைபெற இருக்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் தமிழகம் முழுவதும் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெற்றாலும் மதுரையில் நடைபெறக்கூடிய போட்டி என்பது தனி கவனம் பெற்றது, தனி முக்கியத்துவம் கொண்டது. அதற்கு காரணம் மதுரை பண்பாட்டு அடையாளங்களை இன்னும் தக்க வைத்துக் கொண்டிருப்பதன் காரணமாகத்தான். ஜல்லிக்கட்டு சார்ந்த அரசியல் காரணங்களால் இன்று ஜல்லிக்கட்டு போட்டிக்கான வரலாற்று பெருமிதமும் பண்பாட்டு தொடர்ச்சியும் ஒவ்வொரு ஆண்டும் அதிகரித்து அதனுடைய வீச்சு இன்னும் சற்று நேரத்தில் அந்த களத்தில் எதிரொலிக்க போகிறது. லாவண்யா.